சார், எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அவங்க கண்டிஷன்லாம் எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது சார். சார், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. அது அவங்க ஃப்ரீடம், அவங்க போட்டோம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். எனக்கு இந்த 9 to 5 ஜாப் பார்க்குறதுலாம் சுத்தமாக பிடிக்கல சார். வீட்டிலே உட்காந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீட்டை பார்த்துக்கிறேன், அவங்க வேலைக்கு போய் ஃபினான்ஷியலாக வீட்டை பார்த்துக்கிட்டோம். என்ன சொல்கிறீங்க? சரிங்க மாப்பிள்ள. அப்பா, அவர் தான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு, நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்றீங்க. இதில் என்னமா இருக்கு? நீ கேட்ட மாதிரி உன் கண்டிஷனுக்கெல்லாம் தகுந்த மாதிரி அப்பா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். அப்பா, நீங்க மாப்பிள்ளை பாருங்க, நான் வேணாம்லாம் சொல்லல. ஆனா நான் எப்படி சொல்றேனோ அந்த மாதிரி மாப்பிள்ளைய பாருங்க. எப்படிமா? மாப்பிள்ளையோட பேங்க் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் இருக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், சொந்தமா கார் இருக்கணும், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்கூட்டி, அவருக்கு ஒரு பைக் இருக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவேன், வீக்கெண்டில் ஷாப்பிங் போவேன். என் சம்பளத்தில் ஆடம்பர செலவெல்லாம் பார்த்துக்கலாம், அவரோட சம்பளத்தில் குடும்ப செலவெல்லாம் பார்த்துக்கலாம். ஏமா, நீ கேட்குற மாதிரி பசங்க எங்கம்மா இருக்காங்க? அப்படியே இருந்தாலும் உன் கண்டிஷனுக்கெலாம் அவங்க ஒத்துக்கணுமேம்மா. அப்படி யார் ஒத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி மாப்பிள்ளைய பாருங்கப்பா. நான் வரேன். அது என்னப்பா யோசிக்கிற? நீ தானேப்பா கண்டிஷன் போட்ட. அப்பா, நான் வேலைக்கு போய் அவர் வீட்டில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்காதுப்பா. ஐயோ, நான் வீட்டில் சும்மாலாம் இருக்க மாட்டேங்க. வீட்டு வேலை நானே பார்த்துக்கிறேன். ஏமா, என் வர மாப்பிள்ளை எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன்னு பசங்க சொல்கிற உரிமை இருக்குல்ல? இந்த பாருமா, வர மாப்பிள்ளை பேங்க் பேலன்ஸு இருக்கணும், சொந்த கார் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும் தான் கண்டிஷன் போடுறீங்க. எனக்கு வர பொண்டாட்டி சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிறத அவர் ஆசைப்படுறது தப்பு இல்லையம்மா? இந்த பாருமா, நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. கல்யாணங்கிறது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அப்பா, நான் என்னோட சந்தோஷத்தை மட்டும் யோசிச்சுட்டு சுயநலமாக இருந்துட்டேன். இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. கௌசி, நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா நான் சம்பாதிக்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்ட இந்த வீடு, காரு, பைக்கு அதெல்லாம் என்கிட்ட இன்னும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நம்ம சேர்ந்தே வாங்கிக்கலாம். என்ன சொல்கிறீங்க?